நம்ம ஊரு மண் வாசனை கிராமத்து கதை தமிழ்நாட்டின் ஒரு அழகான கிராமம். வெயில் கூட மெதுவா நடக்கிற மாரி சாந்தமான வாழ்க்கை. அங்கே வசிச்சவங்க காதம்பரி அப்படிங்கிறத ஒரு சின்ன 11ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. கண்ல கனவு, இதயத்துல பேராசை இல்ல. அவளுக்கு ரொம்ப புடிச்சது. பள்ளி போறது, புதியா கற்றுக்கொள்வது. ஆனா வீட்ட நிலை. அப்பா தினம் கூலிக்காரன், அம்மா வீட்டு வேலையோட கூடை நெய்து பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. காதம்பரிக்கு என்ன ஆசை? நான் ஊர் பெரியவங்க மாதிரி படிச்சு நம்ம கிராமத்துக்கே நல்ல பேர் வாங்கணும். விடுமுறையில குழந்தைகளுக்கு இலவசமா படிக்க கொடுக்கிறாள். கடைக்காரரிடம் கணக்கு பார்த்து கொடுக்கிறாள். தனக்காக படிக்கிறத விட கிட்டவங்க முன்னேறணும்னு நினைக்கிறவள். ஒரு நாள் பள்ளியில் மாநிலத் தேர்வு முடிவுகள் வந்தது. முழு கிராமமும் சொல்லிக்கிட்டு ஓடிச்சு வந்தது. காதம்பரி முதல் வந்துட்டாள்னு அவள் வெட்கப்பட்டு சிரிச்சா. அப்பா, அம்மா 2 பேருக்கும் கண்ணு நீரு. பல வருஷ கால உழைப்புக்கு கிடைச்ச வெகுமதி அது. அடுத்த நாள் மாவட்ட ஆட்சியர் அவள ஊருக்கு வந்தாரு. உங்கள மாதிரி குழந்தைங்க தாங்க நாட்டு வருங்காலம். உங்க படிப்புக்கு நான் முழு உதவி பண்ணுவேன் அப்படின்னாரு. காதம்பரியின் கனவு மாறல. அது நிஜம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. தொடர்ந்து படிச்சு பிரபலமான டாக்டர். ஆனால் முதல் சம்பளம் எடுத்த நாளே கிராமத்துக்கே ஒரு கிளினிக் கட்டினாள். கிராம மக்கள் பெருமையோடு சொன்னாங்க, இது நம்ம காதம்பரியின் வெற்றி அல்ல, நம்ம ஊரின் வெற்றி.